வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை உரையாக மகான்கள் கூறிய வாழ்க்கை நெறி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சிந்தனை பண்ண போகிறோம். இப்போ மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, புத்தர் போன்ற மகான்கள் மகிழ்ச்சி மனிதனின் முதல் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம மனித வாழ்க்கை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை நோக்கி தான் பயணிக்குது. நம்ம கல்வி கற்பது, பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைவது, திருமணம் செய்வது கொள்வது, குழந்தை பேறு அனைத்துமே பாருங்களேன் ஒரு மகிழ்ச்சியை நோக்கி தான். மனித மனம் மகிழ்ச்சியை நோக்கி செல்வது இயற்கை அப்படிங்கிறத மகான்கள் ஒத்துருக்காங்க. அப்புறம் இந்த குடும்ப வாழ்க்கையோ புலனின்பங்கள் பெறுவதையோ எதையுமே மகான்கள் வேணான்னு சொல்லலை. அவங்க அந்த குடும்ப வாழ்க்கையிலேருந்து விலகி இருந்தாலும் எந்த மகானும் இந்த குடும்ப வாழ்க்கையும் புலனின்பங்கள் பெறுவதையும் அவங்க தவிர்க்கவே எந்த மகான்களும் சொல்லலை. அப்போ அந்த மகான்களுக்குரிய வாழ்க்கை நெறி எது அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணி பார்க்குறப்ப, அப்போ அவங்க பாடல்கள்லேயே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சித்தர் பாடலில் சொல்லியிருக்காங்க, மாடு கன்று செல்வமும் மனைவி மைந்தர் மகிழவே மாட மாளிகை புறத்திலே வாழ்கின்ற நாளிலே ஓடிவந்த காலதூதர் சடுதியாக மோதவே உடல் கிடந்து உயிர் கலன்ற உண்மை கண்டும் உணர்கிறீர். அதாவது நீங்கள் எல்லா செல்வங்களோடையும் குழந்தை மற்றும் செல்வங்களோட வாழ்கிறப்பயே இந்த உடல்லேருந்து இந்த உயிர் பிரிந்துட்டா நீங்கள் என்ன செய்ய முடியாது, அந்த இறையருளை நீங்கள் பெற முடியாதுங்கிறத சொல்கிறாங்க. அப்போ நம்ம தவற விட்ட நெறி எது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சிந்தனை பண்ணுவோம். பட்டினத்தாரும் ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி. அப்போ இந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படிங்கிற அந்த மனிதனை ஒரு குயவன் அப்படின்னு சொல்கிறது இந்த நம்மளுடைய உடலை தான் சொல்கிறாங்க. இந்த உடலை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அவங்க நம்மளை அந்த நோக்கத்தை அடையாமலே நம்ம வீணாக்கிட்டோம். அது எந்த நோக்கம் அப்படிங்கிறத நம்ம மகான்கள் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம இந்த சிந்தனையில் பார்ப்போம். அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை தவறா, நம்ம குடும்ப வாழ்க்கையில் மனைவி கணவன் அப்புறம் நம்ம புலனின்பங்களை அனுபவித்து கொண்டு நம்ம வாழ்கிற வாழ்க்கை தவறா, மகான்கள் எதை சொல்ல வர்றாங்க அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணப்ப, அற்புதமாய் இந்த உடல் ஆவியடங்கும் முன்னே சர்க்குருவை போற்றி தவம் பெற்று வாழாமல் உற்பத்தி செம்பொன்னுடைமை பெருவாழ்வை நம்பி சர்ப்பத்தின் வாயில் தவளை போல் ஆனேனே. அப்போ என்ன செய்கிறோம், நம்ம இந்த உடலில் இந்த உயிர் பிரிகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு சர்க்குருவை ஒரு குருவை பின்பற்றி அவர் கொடுத்த தவத்தை நீங்கள் செய்யாமல் வாழ்ந்தீங்கன்னா, இந்த உடலுங்கிறதுலேருந்து உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா அந்த தவளை எப்படி பாம்பு விழுங்குமோ அது போல் இந்த உடல் பயனற்று போய்விடும் அப்படிங்கிறத மகான்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நம்ம குருவை பின்பற்றுறதையும் அந்த குரு சொன்ன வழியில் நடக்கிறதையும் தான் இந்த மகான்கள் நமக்கு கடைபிடிக்க சொல்கிறாங்க. அதே மகான் சொல்லியிருக்காங்க, மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டே இனமான சுற்றம் மயானம் மட்டே வழி கேது துணை தினையளவு எல்லளவாயினும் முன்பு செய்த தவமும் அறமுமே துணை. பார்த்தீங்களா, நமக்கு அந்த மகான்கள் பாடல்லேருந்தே நமக்கு விடை கிடைச்சிருச்சு பாருங்க. அப்போ நம்மளுடைய இந்த உடல் இந்த உலகத்தில் இருக்கிறப்ப தான் நம்ம ஈட்டிய செல்வமோ நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய உறவினர்கள் எல்லாமே உதவுவாங்க. இந்த உடல்லேருந்து உயிர் பிரிஞ்ச பிறகு உங்களுக்கு உதவி செய்கிறது நீங்கள் செய்த தவமும் அறமும் தான் அப்படிங்கிறத தெளிவாக மகான்கள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பின்பற்றி வாழ்கிறோமா அப்படிங்கிறது தான் மகான்கள் கேட்குற கேள்வி. இப்போ உங்கள் வாழ்க்கையோடைய மகான்களுக்குரிய தவத்தையும் நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்கிறதையும் நம்ம கடைபிடிச்சோம்னா நீங்கள் மகான்கள் காட்டிய வாழ்க்கை நெறிய பின்பற்றுறீங்கன்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய புலனின்பங்களை அனுபவித்து கொண்டே நம்ம வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டே இந்த இரண்டையும் பின்பற்றினோம்னா நம்ம இவ்வுலகத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டே நமது உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்பு நம்ம என்ன செய்கிறோம், உயிருக்கு தேவையான விஷயங்களையும் நம்ம செஞ்சு நம்ம இந்த உயிரை விட்டு பிரிகிறப்ப முக்தி நிலை அடைவதற்கு இந்த தவமும் அறமும் தான் உதவும். அதனால்
நம்ம மகரிஷி ஐயா கூட இறை உணர்வும் அறநெறியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இறை உணர்வுங்கிறது தவம், அறநெறிங்கிறது நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்தல், நம் கடமைகளை சரியாக செய்தல் அப்படிங்கிறது கூட நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அப்போ அந்த இரண்டையும் பின்பற்றுறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து ஆய்வு செஞ்சு நம்ம வாழ்க்கையில் இந்த இரண்டையும் சேர்த்துக்கிறப்ப அந்த மகான்கள் கூறிய வாழ்க்கை நெறியில் நம்ம வாழ்ந்து நம்ம வந்து ஆன்மீக பயணத்தில், நம்ம அறிவின் பயணத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இறையை நோக்கி செல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதனால் இதுவரைக்கும் நம்ம எப்படி காலத்தை கழிச்சோமோ இனிமே நம்ம தவமும் அறமும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக என்ன செய்வோம், இறை பயணத்தில் முன்னோக்கி சென்று நம் முக்தி பெறுவோம் அப்படிங்கிறத சொல்லி இன்றைய இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறோம். வையகம் வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.